பொறாமை கிடையாது. அந்த இடத்துல பொறாமையெல்லாம் பட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன செஞ்சீங்க? அன்பை விட்டு கொடுத்தீங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக எக்காலத்து கொண்டும் நீங்கள் யார் மேலேயும் பொறாமப்பட்டுறாதீங்க. அவங்களுக்கு அப்படி கிடச்சிச்சு, நாங்களும் உண்மையாக தான் போனோம், ஆனால் அவனுக்கு கிடச்சி எனக்கு கிடச்சி அப்படின்னு விட்டீங்கன்னா பொறாமை வந்துட்டுன்னு அர்த்தம். பொறாமை வந்துட்டுன்னா யுவர் வித்ராயிங் யுவர் லவ். அந்த ஆள் மேலே லவ் என்ன செஞ்சீங்க? வித்ரா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பொறாமையே வரக்கூடாது. அன்பில் என்ன செய்யக்கூடாது? பொறாமையே வராது. வந்துட்டு அப்படின்னா நீ அன்பில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் இயேசு செய்யலை. இந்த அன்பை விட்டு கொடுக்கவில்லை. இந்த செயலாம் அப்படி இல்லை. சினம் கொள்ளவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை, அநியாயம் செய்யவில்லை, தீங்கு செய்யவில்லை, சகத்து தாங்கி அன்பை பாதுகாத்துக் கொண்டார். அன்பை விட்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய சோத்திரம் இல்லாத சில இடத்துல எரிச்சல் படமாக ஏதாவது சம்பளம், கோபம் கொள்ளவும் நடக்கும், சினம் கொள்ளவும் நடக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது கோபம் கொண்டுட்டீங்க அப்படின்னா, சினம் கொண்டுட்டீங்க அப்படின்னா, அநியாயமாக உங்களுக்கு தீங்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அன்பை அதை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா